Hello everyone, welcome to today's session. So in this video we are going to discuss about process state. So process state na என்ன அப்படிங்கும்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ப்ராசஸ் ஸ்டேட் அப்படிங்கும்போது ப்ராசஸ் கிரியேட் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகும்போது இல்லை வந்து ரிசோர்ஸஸ்க்காக வெயிட் பண்ணும்போது அது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கும்போதெல்லாம் அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நியூ ஸ்டேட்ல இருக்கும். நம்ம ப்ராசஸ் வந்து எக்ஸிகியூஷனுக்காக இனிஷியேட் பண்ணும்போது, செகண்டரி மெமரிலேருந்து லோட் ஆகி எங்க இருக்கும் அப்டின்னாக்க, நியூ ஸ்டேட்ல இருக்கும். ஸோ நியூ ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம ப்ராசஸ் வந்து செகண்டரி மெமரியில தான் இருக்கும். ஸோ நியூ ஸ்டேட்லேருந்து ப்ராசஸ் வந்து ரெடி ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அது எப்ப ரெடி ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும் அப்டின்னாக்க, இந்த செகண்டரி மெமரிலேருந்து மெயின் மெமரிக்கு லோட் பண்ணும்போது ரெடி ஸ்டேட்டுக்கு ப்ராசஸ் வந்து மூவ் ஆகிடும். ஓகே. இந்த ரெடி ஸ்டேட்ல ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்டின்னாக்கா, சிபியூ வந்து அத எக்ஸிகியூஷனுக்காக ஓகேவா? ப்ராசஸர் மூலமா அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு அத டிஸ்பேட்ச் பண்ற வரைக்கும் என்ன ஆகும் அப்டின்னாக்கா, அந்த ரெடி ஸ்டேட்ல வெயிட் பண்ணும். ஓகே. ஸோ மல்டி புரோகிராமிங் சிஸ்டம் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்டின்னாக்கா, இந்த ரெடி ஸ்டேட்ல வந்து நமக்கு நெறைய ப்ராசஸ் வந்து அந்த இடத்துல வந்து பிரசன்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்ப சிபியூ வந்து எந்த ப்ராசஸ வந்து அசைன் பண்ணுதோ எக்ஸிகியூஷனுக்காக, அந்த டைம்ல என்ன ஆகும் அப்டின்னாக்கா, இந்த ப்ராசஸ் வந்து ரெடி ஸ்டேட்லேருந்து நமக்கு ரன் ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ ரன் ஸ்டேட்ல ரன் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சோனே என்ன ஆகும் அப்டின்னாக்கா, ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்டின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? பிசிபி அப்படிங்கிறது. ஸோ, நம்ம ப்ராசஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனோனே என்ன ஆகும் அப்டின்னாக்க, அந்த பிசிபி அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்க வந்து நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன ஆகும் அப்டின்னாக்க, டெலீட் பண்ணிடும். ஏன்னா நம்ம ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ, நம்ம அத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேணாம். தேவையில்லாம நமக்கு வந்து அங்க மெமரி வேற நெறைய வந்து வேஸ்ட்டா போயிட்டுலாம் இருக்கும் இல்லையா? ஸோ, அதனால அத என்ன பண்ணிடும் அப்டின்னாக்க, நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து அத வந்து டெர்மினேட் ஸ்டேட் வரும்போது, அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் இல்லன்னா கன்டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ வந்து என்ன பண்ணும் அப்டின்னாக்க, டெலீட் பண்ணிடும். ஓகே. ஸோ இந்த 4 ஸ்டேட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டேட். நம்ம ப்ராசஸ் வந்து ரன் ஆகுறதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டேட் என்ன அப்டின்னாக்க, நியூ, ரெடி, ரன், டெர்மினேட். ஓகேங்களா? ஸோ இப்ப சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து ரன் ஸ்டேட்ல இருக்கும்போது, நடுவுல நம்ம ரெடி ஸ்டேட்ல ஏதாவது ஒரு ஹை பிரையாரிட்டி ப்ராசஸ்லாம் வருது. ஓகேவா? இல்ல இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது, இதோட டைம் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடுது. அதான் டைம் குவாண்டம். அந்த மாரி முடிஞ்சிடுது அப்டின்னா, என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு போயிட்டு, அந்த ஹை பிரையாரிட்டி ப்ராசஸ வந்து நம்ம சிபியூ வந்து ஸ்கெட்யூல் பண்ணும் ரன் பண்றதுக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக். நெக்ஸ்ட் நமக்கு வந்து அந்த 5 ஸ்டேட் உள்ள ப்ராசஸ். இது எல்லாமே நமக்கு வந்து வெயிட்டிங்ல எந்த ப்ராசஸும் இல்லாதப்போ உள்ளது தான் இந்த 4 ஸ்டேட். நியூ, ரெடி, ரன், டெர்மினேட். இப்ப நம்ம ப்ராசஸ் ஏதாவது வந்து ஐஓ ஆப்பரேஷனுக்காக வெயிட் பண்ணுது. அதாவது வந்து யூசர் இன்புட் குடுக்குறதுக்காக வெயிட் பண்ணுது. அந்த மாரி விஷயத்துல அத இன்புட், அவுட்புட்காக வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னாக்கா, அது ரன் ஸ்டேட்லேருந்து வெயிட் பிளாக் ஸ்டேட்டுக்கு வந்து போயிருக்கும். அந்த வெயிட் பிளாக் ஸ்டேட்ல அந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகும் அப்டின்னாக்கா, வெயிட் பண்ணிட்டுருக்கும். அதுக்கு வந்து ஏதாவது ஐஓ ஆப்பரேஷன் வேணும், இல்ல அதோட ரிசோர்ஸஸ் ஏதாவது பிளாக் ஆகியிருக்கு. அதாவது இப்ப இது வந்து பிரிண்டருக்காக வெயிட் பண்ணுது ஒரு ப்ராசஸ் அப்டின்னாக்கா, இன்னொரு ப்ராசஸ் வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னா, அதுவரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணணும். இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து அது என்ன ஆகும் அப்டின்னாக்கா, இந்த வெயிட் பிளாக் ஸ்டேட்ல இந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து நமக்கு ரெடி ஸ்டேட்லேருந்து ரன் ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கான ரிசோர்ஸஸ் அங்க கிடைச்சிருச்சு. அந்த ஐஓ ஆப்பரேஷன் எல்லாமே ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாமே அவைலபிளா இருக்கு அப்டின்னா, அந்த ப்ராசஸ் வந்து வெயிட் ஸ்டேட்லேருந்து திரும்ப ரன் ஸ்டேட்ல போய் கியூல வந்து வெயிட் பண்ணும். ஸோ இதுவரைக்கும் கிளியரா இருக்கும் அப்டிங்கிறத வந்து நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆக போறது வந்து சஸ்பெண்ட் ரெடி ஸ்டேட். ஸோ சஸ்பெண்ட் ரெடி ஸ்டேட் அப்டின்னாக்க, இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ப்ராசஸ் ஏதாவது ஹை பிரையாரிட்டியோட வரும்போது, இங்க இருக்கிற ப்ராசஸ் வந்து இங்க ரெடி ஸ்டேட்டுக்கு போயிட்டு, அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும் அப்டின்னு சொன்னேன். ஸோ இங்க இருக்கிற ரெடி ஸ்டேட்ல இருக்க ப்ராசஸ் எல்லாமே எதுல இருக்கும் அப்டின்னாக்கா, மெயின் மெமரியில கியூல இருக்கும். நமக்கு வந்து அந்த மெயின் மெமரி ஃபுல் ஆயிடுச்சு அப்டின்னாக்க, திரும்ப ஹை பிரையாரிட்டியோட வர ப்ராசஸ் வந்து ரன் ஆகுறதுக்கு இந்த இடத்துல இடம் இல்ல மெயின் மெமரியில. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்டின்னாக்க, இங்க இருக்கிற ஏதோ ஒரு ப்ராசஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணி, சஸ்பெண்ட் ரெடி ஸ்டேட்ல வச்சுப்பாங்க. வச்சுட்டு அந்த ஹை பிரையாரிட்டியோட இருக்கிற ப்ராசஸ வந்து இங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இங்க சஸ்பெண்ட் ஸ்டேட்டுக்கு வரது என்ன அப்டின்னாக்க, லோ பிரையாரிட்டி ப்ராசஸ். ஸோ லோ பிரையாரிட்டி ப்ராசஸ வந்து இந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணிடுறோம் அப்டின்னாக்க, இந்த சஸ்பெண்ட் ரெடி ஸ்டேட் அப்டிங்கிறது வந்து செகண்டரி மெமரியில இருக்கும். இது வந்து செகண்டரி மெமரியில ஸ்டோர் ஆகியிருக்கும்.
ஸோ அது வந்து செகண்டரி மெமரிக்கு வந்துரும். லோ ப்ரையாரிட்டி ப்ராசஸ். வந்தோனே ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வந்து அந்த இடத்துல வந்து அதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அப்ப அத வந்து ரன் ஆகிட்டுருக்கும். அது ரன் ஆகி முடிச்சோனே, திரும்ப நம்ம மெயின் மெமரி வந்து அவைலபிளா இருக்கும்போது, ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னாக்க, இது திரும்ப இங்க செகண்டரி மெமரிலருந்து மெயின் மெமரி போய் ரெடி ஸ்டேட்ல வந்து ரெஸ்யூம் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து சஸ்பெண்ட் ரெடி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னாக்க, சஸ்பெண்ட் வெயிட் ஸ்டேட். ஓகே. ஸோ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா இந்த கண்டிஷன். இதே கண்டிஷன் வந்து நம்ம இந்த இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். அத விட இங்க என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னாக்கா, அங்க ஆல்ரெடி ரெடியா இருக்கிற ப்ராசஸ வந்து நம்ம சஸ்பெண்ட் ரெடி ஸ்டேட்க்கு கொண்டுட்டு போறோம். அத விட நமக்கு எது பெட்டர் அப்டின்னாக்கா, நமக்கு இந்த வெயிட் பிளாக் இந்த வெயிட் பிளாக்ல உள்ளதும் எங்க இருக்கும் அப்டின்னாக்கா, மெயின் மெமரி தான். வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா ப்ராசஸ், அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸும் நமக்கு எங்க இருக்கும் அப்டின்னா, மெயின் மெமரில தான் இருக்கும். ஸோ அது மெயின் மெமரில இருக்கு. அது ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு அப்டிங்கும்போது, அத நம்ம மெயின் மெமரில இல்லாம சஸ்பெண்ட் வெயிட் ஸ்டேட்க்கு கொண்டுட்டு போயிரலாம். இது வந்து செகண்டரி மெமரி. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும் அப்டின்னாக்கா, இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி கியூல இருக்கிற ப்ராசஸ மூவ் பண்றதுக்கு பதிலா, அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ மூவ் பண்ணும்போது, அத விட இது நமக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல அந்த மெயின் மெமரில நமக்கு ஸ்பேஸ் வந்துரும். ஹை பிரையாரிட்டி ப்ராசஸும் வந்து நமக்கு ரன் ஆகிடும். அது ரன் ஆகி முடிக்கிற டைம்ல இதுக்கு ரிசோர்ஸஸும் அவைலபிள் ஆகி, நம்ம திரும்ப இது வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து சஸ்பெண்ட் ரெடிய விட சஸ்பெண்ட் வெயிட் ஸ்டேட் வந்து பெட்டரா இருக்கும். எந்த டைம்ல அப்டின்னாக்க, நமக்கு மெமரி ஃபுல் ஆகி ஹை பிரையாரிட்டி ப்ராசஸ் வந்து வரும்போது. ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னாக்க, ரெடி, ரன்னு, வெயிட் அண்ட் பிளாக் இந்த 3யும் வந்து நமக்கு மெயின் மெமரில இருக்கும். நியூ, சஸ்பெண்ட் ரெடி, சஸ்பெண்ட் வெயிட் இது எல்லாமே வந்து செகண்டரி மெமரில வந்து நமக்கு இருக்கும். ஓகே. ஸோ நம்ம ஒரு வாட்டி திரும்ப ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து பேசிக்கா வந்து 4 ஸ்டேட் தான் வந்து மினிமம் வந்து ரன் பண்ணும். நியூ ஸ்டேட், ரெடி ஸ்டேட், ரன் ஸ்டேட், டெர்மினேட் ஸ்டேட். அதுக்கு ஐஓ ஆப்பரேஷன் அப்படின்னு வரும்போது 5தா வந்து ஒரு ஸ்டேட் வருது. அதுதான் வந்து வெயிட் அண்ட் பிளாக் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இப்ப நமக்கு வந்து சிங்கிள் ப்ராசஸரா இருக்கு அப்படின்னாக்கா, அந்த சிங்கிள் ப்ராசஸர் வந்து ஒரே டைம்ல ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் வந்து அதால ரன் பண்ண முடியும். மல்டி ப்ராசஸர் அப்படின்னாக்க மல்டிபிள் ப்ராசஸ் வந்து அதால ரன் பண்ண முடியும். ஓகே. அதே மாரி வந்து ப்ராசஸ வந்து வெயிட் ஸ்டேட்லேருந்து சஸ்பெண்ட் வெயிட் ஸ்டேட்டுக்கு உள்ளது அப்படிங்கிறது மூவ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெட்டர். சஸ்பெண்ட் ரெடி ஸ்டேட்ட விட. ஓகே. ஏன்னா வந்து ஹை பிரையாரிட்டி ப்ராசஸ் வரும்போது, நம்ம வந்து சஸ்பெண்ட் ரெடி ஸ்டேட்டுக்கு ஆல்ரெடி கியூல இருக்க ப்ராசஸ மூவ் பண்றத விட, இங்க வெயிட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ப்ராசஸ வந்து மூவ் பண்றது வந்து நமக்கு பெட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆம். இப்ப ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நமக்கு மூவ் ஆகுது இல்லையா? மூவ் ஆனதுக்கு அப்புறமா, அந்த டைம்ல இன்னொரு ப்ராசஸ் ரன் ஆகுது இல்லையா? ஸோ அத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்டின்னாக்கா, கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ அத பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இதுவரைக்கும் உள்ளது அந்த ப்ராசஸ் ஸ்டேட் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கெடியூலர் மத்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். தேங்க் யூ சோ மச்.